ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்ஸ் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய இந்த ஓட்ஸ் உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஓட்ஸ் உப்புமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா அதோட ஸ்மெல்லு வந்து வரும் பாருங்கள், அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது நல்லா பொரிஞ்சதும் அதில் கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட், நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட், குடமிளகா, அதோடவே கொஞ்சமாக பீன்ஸ் இது மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த கேப்சிகம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரியே இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக குக் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டில் வெஜிடபிள்ஸை நல்லா குட்டி குட்டியாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆனதும் அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து கிளறி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் ஒன்று போல். இதில் நம்ம இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். நம்ம நார்மலாக எப்போவும் சேர்க்குற அளவு தான் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா டக்குன்னு வந்து உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளோட ஓட்ஸ் உப்புமா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப குயிக்காக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரவா உப்புமா, சேமியா உப்புமாலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோட இந்த ஓட்ஸ் உப்புமாவையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நார்மலாக நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சமாக தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.